இந்த அரணிய கானகத்தில் தாய் வீடு போவதற்கு தடம் தெரியாமல் நான் தவிக்க முடியாவிட்டதே. கடவுளே, யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். யார் என்று விஷயம் அம்மா, இந்த ஆரணமான கானகத்தில் தன்னை தனியா அழுந்து புலம்புகிறாயே, நீ யாரம்மா? நீ யாரம்மா? எங்க போறதுக்கு வந்த? இந்த கானகத்துல 7 பிள்ளைகளை வச்சு அழுந்து கொடுக்குறியே, யாருங்கிற? தீரா விசாரிக்கிற. நீ யாருப்பா? நான் ஒரு மகாராஜாவுக்கு நான் மந்திரி பிரதானியம்மா. அப்படியா? நீ மட்டும் வந்தையா? மன்னர் வந்திருக்காரா? ஐயோ, எங்க மகாராஜாவும் குடிபடைகள் குறையை தீர்த்து விட்டு ஆனால் சிங்கம் சிறுத்தைகளை வேட்டையாடி விட்டு ஜெயித்திருக்கிறாருமா. மன்னர் வந்திருக்கிறாருங்கிற? ஆமா. அந்த மன்னரிடத்திலேயே என் விருத்தாந்தங்களை சொல்கிறேன். உன்னிடத்துல சொல்ல மாட்டேன், போடா. ஒரு ஆரணமான கானகத்தில் ஒரு பெண்மணி 7 குழந்தைகள் வச்சு அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தது. 7 மக்களை வைத்து அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தது. 7 குழந்தைகள்? ஆமா. நீ யாரம்மா தன்னை தனியாக அழுந்து புலம்புறாயே, யாருன்னு கேட்டேன். நீ யாரப்பானது? நான் மகாராஜாக்கு மந்திரி பிரதானியம் பண்ணேன். உங்க மகாராஜா வந்திருக்கிறாரா, நீ மட்டும் வந்திருக்கிறான்னு கேட்டது. எங்க மகாராஜாவும் வேட்டையாடி விட்டு ஜெயித்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன. உன்னுகிட்ட சொல்வதை விட மகாராஜாவுகிட்ட சொன்னா என் மனதை ஆறுதல். நானே போய் பார்த்து கொண்டவன் அடித்தானா கோபப்பட்டு வந்தீரா? மன்னவன் அடித்தானா மனங்கலங்கி வந்தியா? வழி தெரியாமல் ஆரணி கானகத்தில் முழித்துக் கொண்டிருக்கிறீர். எங்க போவதற்கு வந்த? அதாவது எங்க போறதுக்கு வந்த? உன் கணவன் பேர் என்ன? உங்க ஊரு பேர் என்ன? உங்க நாட்டின் பேர் என்ன? சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறமா, சொல்லுமா. நான் என்ன என்று சொல்வேன்?
ஐயா காசி நாடு அங்க அது ஊரு இந்த கன்னியால கூடிய நகரம் காசிமாபுரி பட்டணையா காசி நாடு காசிமாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய காசி நாடு சந்தை தானே கொடுக்கணும் எத்தனையோ காசி நாடு எத்தனையோ காசி நாடு அம்மா அந்த காசி நாடு நீ இருந்தா நீங்க பாக்குறதோட வீட்டுல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நன்னகரம் உன் நாடா இருந்தா உன்னை மாலையிட்ட கணவன் பேர் என்னம்மா? ஐயா கணவன் பேர் சொல்லுங்க. உலகிலே பிறந்த பெண்கள் கற்புடைய பெண்கள் தன் கணவன் பேரை சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனா ஈர்க்கில ஒரு பெயர் இருந்தால் செயற்கையில் ஒரு பேர் இருக்கும். ஈர்க்கில ஒரு பெயர் இருக்கும். அதை சொல்லுங்க, அறிந்து கொள்கிறேன். மறைமுகமாக சொன்ன தெரிந்து கொள்கிறீர்களா? சொல்லம்மா சொல்லுங்க. மனிதனா பிறப்பது மகா அரிது. சரி, ஒரு மாநில ஜென்மத்தில் ஒரு மனிதனா பிறந்து விட்டார். ஒவ்வொருவரும் ஒரு கருமத்தை செய்து விட்டால் அந்த கருமத்தை தொலைக்கு எங்கேயா போவாங்க? கருமத்தை தொலைப்பதற்கு காசிக்கு செல்வார்கள். அந்த பேர் கொண்டவர் தான் என் கணவன். பட்டணம் காசி மன்னனா? பெட்டி வைக்க பேர சொல்லி தாய் தந்த பேரை சொல்லுங்கள். அந்த பேர் அறிந்து உங்களை அங்க கொண்டு போய் விட்டுறம்மா. தாய் தந்த பேர்களை சொல்ல வேண்டுமா? அழுகாத சொல்லம்மா. அழுக வேண்டாம், சொல்லுங்க. ஐயா அவங்க சின்ன சிறு வயது
தந்தி முகம் அறிந்ததில்ல. ஆனா என் தந்தையார் ராமலிங்க செட்டியார்னு சொல்லுவாங்க, என் தாய் இந்திராணின்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையார் உங்களை பெற்றவங்க ராமலிங்க இந்திராணி தானே? ஒருவேளை என் தந்தையா இருக்குமோ, ஒருவேளை என் தாயா இருக்குமோ? அநியாயமா இருக்குது. நான் கேட்பறதுக்கு என் வார்த்தைக்கு சரியான பதில் சொல்லுது. கூட பிறந்த யாராவது இருப்பாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். அது கூட பிறந்தவரே சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்கள்? அண்ணன் தம்பிங்க, அவங்க அண்ணன் தம்பி பேரை சொல்லுங்க. அண்ணன் தம்பி பேரை சொன்ன பிறகு உங்க பேர் என்ன சொல்லுங்க. என் கூட பிறந்தவர் ஒருவர் இருக்கிறார் ஐயா, ஒருவர் இருக்கிறார். என்னுடைய அண்ணனுடைய பேரு எப்படி என் நாவனால் சொல்லட்டும்? அழுக வேண்டாம், சொல்லுங்க. என் கூட நல்ல பிறந்த
கூட்டு போல் தங்கா அண்ணா கூட பிறந்த என் தெய்வமே, என்னோட கூட்டுப்பால் உண்ணவளே, சேர்ந்து பிறந்த தங்கா, உனக்கு சிரமம் வந்துருச்சம்மா. சேர்ந்து பிறந்தவளே, அண்ணா எனக்கு சிரமம் வந்துருச்சு அண்ணான்னு ஒரு சீட்டு எழுதிருந்தா, சிட்டா பறந்து வந்து ஒரு சிரமையை தீர்த்திருப்பேன் அம்மா. நான் எனக்கு கஷ்டம் வந்து விட்டது என் நாட்டில என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா, நான் காத்தா பறந்து வந்து உன் கஷ்டத்தை தீர்த்திருப்பேன் அம்மா. நான் உயிரோடு இருக்கும் போது உனக்கு சிரமை கொடுமையா? என்ன உனக்கு குறை வந்தது? இந்த காட்டில் 7 மக்களை ஏன் கூட்டி வந்த? இந்த 7 மக்களை இந்த காட்டிலே கூட்டி அழுகண்ணும் சிதலையோடு தலைமை கோலத்தில் வருவதற்கு முன்னே எனக்கு ஒரு கடிதம் எழுத கூடாதா? ஒரு சீட்டு எழுத கூடாதா? இந்த பாவி நான் வந்திருப்பேன் அப்பா. தாயாரு வந்தது போல் இந்த ஆரணிய ஜானகத்தில் உன்முகத்தை கண்டுடனே பசியெல்லாம் என்னை விட்டு பறந்தோடி பாதி மேல்
கொடுத்தீங்க. எனக்கு வேண்டியமான சீதான சீர்வரிசை கொடுத்து அனுப்புனீங்க. ஆனா நாட்டுல 41 வருஷம் நன்மையோட வாழ்ந்தோம். 12 ஓர் வருட நாட்டில் பாரில் மழையும் இல்ல, தேய மழை இல்ல, சீய தொழில் இல்ல, கொடுத்த ஆடை இல்ல, உங்குவதற்கு சாதம் இல்ல, பசி பட்டினி வறுமையின் கொடுமை. மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று 7 மக்களை கூட்டிக் கொண்டது காட்டில் இருக்கக்கூடிய வெறிநாயை போல கண்ணில் அருமை பாசத்தோடு நான் வளர்ச்சி உன்னை திருமணம் செய்து நீ கேட்ட சீதனமெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இந்த பாதி கஷ்டமானு சொல்லியிருந்தா இந்த அண்ணன் என் உயிரியே உனக்காக நான் கொடுத்திருப்பேன்ப்பா. சீட்டு கிடையாதான்னு சொல்றேன்னா சீட்டு இல்லையா, ஒரு கழுதேசி இல்லையா தங்க அண்ணா? உனக்கு சீட்டு வாங்க காசு என்னிடத்துல இருந்திருந்தா நான் பெத்த இளைய குழந்தைக்கு ஒருவேளை பால் வாங்கி ஊட்டு. காலனா காசுக்கு வழி இல்லை. அண்ணன் வீடு போய் மக்களுடைய பசியை போக்கலாம்னு தான் அந்த காட்டில வந்தேன். இது அண்ணன் வீடு இல்ல தங்கா, அண்ணன் நான் இருக்கும் போது ஐயோ அஞ்சாத தங்கையே நீ அண்ணனை நான் இருக்கின்ற பொழுது நம்ம அரமனை போனிரானா. ஐயோ அரமணி போனிரா அண்ணியா இருக்கும் போது பெத்த தாய் போல உபசரிப்பாள் தங்கா. இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை? அதாவது பெரியவர்கள் சொல்வார்கள், தான் ஆடுவலையானாலும் தன் சரிகளும் ஆடும் என்பார்கள். ஆமா, தான் ஆடுவலையானாலும் தன் சரிகளும் ஆடுமா. அதனால் நீ கவலைப்படாத. இந்த அண்ணன் பார்த்துட்டேல, உன் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் பறந்தோடி உன்னை விட்டு போயிடுச்சு. இன்ற நிமிஷத்திலிருந்து போயிடுச்சு. இந்த அண்ணன் நான் உன்னை பார்த்துட்டேன். அரமனைக்கு போனீனா உன்னை அன்னிக்கண்ணா என்ன செய்வாள் தெரியும்? உனக்கு உபசரணமான உபசரணம் சொல்லி வச்சிருக்கிறேன். உனக்கு எல்லாம் 5 சீரு நடக்குமா? பாதி உன்னை பார்த்த உடனே எங்க அண்ணியை மறந்துட்டேன். என்னம்மா எங்க அண்ணி நல்லா இருக்காங்க? மாற்றார் நல்லா இருக்கிறாங்களான்னு கேக்குற இந்த நல்ல உள்ளத்துக்கம்மா கடவுள் இவன் கஷ்டத்தை விட்டா. உங்க அண்ணி நல்லா இருக்கிறாங்கம்மா, நல்லா இருக்கிறாங்க. நாட்டு குடிமக்கள் நாட்டு குடிமக்கள்